நேயர்களே, திருவள்ளூரில் எரிபொருள் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் அமைச்சர் நாசர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். தற்பொழுது அமைச்சர் நாசர் அங்க ஆய்வு பணியில் ஈடுபடுற காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். தீ முழுமையாக அணைக்கப்பட்டிருக்கிறதா? அமைச்சரோடு இங்க யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? அங்கு ஆய்வு பணிகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். எரிபொருள் ஏற்றி வந்த சரக்கு ரயில் விபத்து ஏற்பட்டதன் காரணத்தினால் தற்போது சரக்கு ரயில் உள்ள 52 கண்டெய்னர் என்று சொல்லக்கூடிய 52 பெட்டிகளில் முழுமையாக எரிபொருள் நிரப்பி வந்த ரயில் தற்போது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தீ விபத்து ஏற்பட்டதன் காரணத்தினால் அந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தற்போது தீயை அணைக்கும் பணியில் தீவிரப்படுத்தி வருகின்றனர். மேலும் அங்க சுற்றி உள்ள அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள இருளர் மக்கள் மற்றும் பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய பல தரப்பான மக்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர், திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர், அரசு ரயில்வே துறை அதிகாரிகள் போன்றவற்றை ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தற்போது தமிழக அமைச்சர் நாசர் அவர் இந்த சம்பவத்தில் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் தான் இங்க ஆய்வு மேற்கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ரயில் சேவை முற்றிலும் சென்னையிலிருந்து பெங்களூர் மற்றும் கோயம்புத்தூர் போகக்கூடிய விரைவு அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில், மேலும் அங்கிருந்து இங்கு வரக்கூடிய ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தண்டவாளம் சேதமடைந்திருக்கிறது. மேலும் உயர் அழுத்த கம்பிகள் சேதமடைந்த காரணத்தினால் முற்றிலும் 26 ரயில்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த யூனிட் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய விரைவு ரயில்களும் தற்போது இங்க ரத்து செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் போக்குவரத்து, அதாவது பேருந்து மூலியமாக போக்குவரத்து தமிழக அரசால் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக அமைச்சர் நாசர் அவர் தற்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகளை வழங்கி வருகிறார். அவர்களுக்கு காலை சிற்றுண்டு மற்றும் அவர்கள் தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஆய்வு மேற்கொண்டு விசாரணையின் அடிப்படையில் தெரிவித்தார். மேலும் இந்த தீயானது எப்போது அணைக்கப்படும், முற்றிலும் இந்த ரயில் சேவை எப்போது தொடங்கப்படும் என்ற கேள்விகளும் அமைச்சரிடம் முன்வைத்த போது அவர் இதுக்கு முதல்ல இந்த தீயை அணைக்கும் பணிகளை போராடி கொண்டு வருகிறார்கள் தீயணைப்பு துறையினர். முதல்ல அந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு தமிழக முதலமைச்சரின் அறிவுறுத்தல் பேரில் இதுக்கு மேலும் இது குறித்து தகவல்கள் அறிவிக்கப்படும் என அமைச்சர் நாசர் பேட்டி அளித்து சென்றிருக்கிறார், ஆய்வு மேற்கொண்டு சென்றிருக்கிறார். பாலாஜி, ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். இந்த தீயால பாதிக்கப்படாத இந்த பெட்டிகள் இருக்கு இல்லையா, அது துண்டிக்கப்பட்டு வேற ஏதேனும் மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அது மட்டும் இல்லாம தீயணைக்கும் கூடிய பணியில கூடுதல் நபர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்களா? தற்போதைய சூழலில் எத்தனை பேர் பணியில ஈடுபட்டிருக்காங்க பாலாஜி? முதல் கட்டமாக தீ இன்று அதிகாலை 5:30 மணி அளவில், அந்த 5:30 மணி அளவில் இருந்து 5:45 மணி அளவில் தீயானது தற்போது இந்த கண்டெய்னர் என்று சொல்ல அந்த டேங்கில் இருந்து வெடித்து தீயானது படிப்படியாக 3, 4, 5, 10க்கும் மேற்பட்ட அந்த பெட்டிகளை தீயானது பரவி இருந்த நிலையில் தீயணைப்புத்துறை முதல் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்று அந்த ஸ்ட்ராட்டஜியை செய்வதற்கே அவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரமான காலம் எடுக்கப்பட்டு இருந்தது. தீயை அணைக்குவதற்கான பணிகளை அவர்கள் தொடங்குவதற்கே தாமதம் ஏற்பட்டது என்று சொல்லலாம். இப்போதுதான் தீயை அணைப்பதற்கான முற்றிலும் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் வரவேற்று தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க, தீவிரமா பண்ணிட்டு வராங்க. மேலும் 5 அல்லது 6 வாகனங்களும் கொண்டிருக்கிறது, தீயணைப்பு வாகனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பெட்டியில் 52 பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலில் தற்போது 11 பெட்டிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஒன்றொன்றாக அந்த ரயிலில் இருந்து பிரித்து எடுக்கும் பணியிலும் ஈடுபட்டு வராங்க. நன்றி பாலாஜி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சுற்றுப்புற சூழல் பாதிப்பு, அது மட்டுமின்றி பல்வேறு ரயில் சேவைகள் பாதிப்பு, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட வாழ்வில் சுணக்கம் என்று பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளூர் அருகே இந்த தீ விபத்து ஏற்பட்ட இந்த ரயிலானது தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் பல்வேறு தரப்பினர் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் நமது செய்தியாளர் பாலாஜி தற்போதைய அண்மை தகவல்களை வழங்க நாம் கேட்டோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.